திராவிட நாயகர் தளபதி, திராவிட நாயகர் தளபதி, திராவிட நாயகர் தளபதி, திராவிட நாயகர் தளபதி, தமிழக முதல்வர் தளபதி, கழக தலைவர் தளபதி, கழக தலைவர், திராவிட நாயகர் தளபதி, திராவிட நாயகர் தளபதி. நம்பிக்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டுள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களின் பலத்த கரகோஷங்களை எழுப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்பினை தெரிவிப்போம். இதோ உங்களை காண நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டின் கழக கொடித்திடலிற்கு வருகை தந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. திராவிட மாடலின் நாயகன் நம்மிடையே வந்துவிட்டார். மகளிர் உரிமை தொகை தந்த மாண்புமிகு முதல்வர் நம்மிடையே வந்துவிட்டார். அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கிய சமூக நீதி காவலர் நம்மிடையே வந்துவிட்டார். வாழ்க வாழ்க வாழ்கவே, தலைவர் தளபதி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தலைவர் தளபதி வாழ்கவே. திராவிடத்தை இறுக பற்றிக் கொண்டிருக்கும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான திருமுகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் கழக இளைஞரணி மாநில மாநாட்டில் கழக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பிக்கிறார்கள். பறக்கிறது. வெல்லட்டும் வெல்லட்டும், திமுக கழகம் வெல்லட்டும். கருப்பு சிவப்பு கழக கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டின் கொடி மேடையில் 1949 ராபின்சன் பூங்காவில் அடிமைப்பட்டு கிடந்த தமிழர்களின் வாழ்வில் விடியலை தர ஓங்கி உயர்த்தப்பட்ட இருவண்ண கொடி இதோ இளைஞரணியின் மாநில இரண்டாவது மாநாட்டில் பட்டொளி வீசி பறக்கிறது. அதன் முதல் பாதியில் இருக்கும் கருப்பு தமிழ்நாட்டில் நிலவிய சமூக அரசியல் பொருளாதாரத்தில் நிலவிய இருளை குறிப்பதாகவும், அதன் இரண்டாவது பாதியில் இருக்கக்கூடிய சிகப்பு அந்த இருளை அகற்றி விடியலை தரக்கூடியதாகவும் குறிக்கப்பட்டிருந்தது. இதோ அந்த இருவண்ண கொடி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவண்ண கொடி 74 ஆண்டுகளாக தமிழர்களின் இனமானம் காக்க பட்டொளி வீசி பறக்கும் அந்த கொடி இதோ இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் கம்பீரமாக பட்டொளி வீசி பறக்கிறது. நம்முடைய இனமானம் காத்த தலைவர்களை போற்றத்தக்க வகையில் அவருடைய திருவுருவச் சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செய்ய இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்.
அவரை தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு இளைஞரணி செயலாளரும் அமைச்சர் பெருமக்களும் கழகத்தின் மூத்த முன்னோடிகளும் மலர்தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அவர்தான் தந்தை பெரியார். திராவிட இனத்தின் விடியலை நமக்கு தந்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இனமான பேராசிரியர் ஆகியோரின் திருவுருவச் சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இளைஞரணி செயலாளர், அமைச்சர் பெருமக்கள், வாழ்க வாழ்க வாழ்கவே, தலைவர் தளபதி வாழ்கவே. மாநாட்டு திடலை திறந்து வைக்க இருக்கிறார்கள். மாநில உரிமைகளை மீட்க குரல் ஒலிக்கவுள்ள இந்த மாபெரும் மாநாட்டின் அரங்கினை திறந்து வைக்கிறார்கள் கழக மாணவர் அணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு CV MP எழிலரசன் அவர்கள். நோக்கத்திலும் அளவிலும் பிரம்மாண்டமாய் கழக இளைஞரணி மாநாடு தொடங்க உள்ளது. மாநாடு அரங்கு திறந்து வைக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணியினுடைய மாநில செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் இதோ மாநாட்டு திடலை திறந்து வைத்திருக்கிறார். கழக உடன்பிறப்புகள், கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அனைவரும் மாநாட்டு திடலுக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம்.